ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஹாப்பியாக தான் பேசியிருக்கேன். இப்போயும் ஹாப்பியாக தான் பேசுகிறேன். இது வந்து ஒரு சேட் நியூஸ்னு வச்சுங்க. சின்னதாக எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, நான் மார்னிங் வந்து கும்பகோணம் போயிட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கனால கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்கணும். அதனால் வாங்கிட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து ஒரு 3 days போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு கண்ணை தொடச்சுடுறாங்க. அப்புறம் வந்து 3 days போல் வந்து வண்டி பாப்பா ஸ்கூல் வேனில் போகிறதுனால எடுக்கலை. இதை வந்து உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கும் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, வண்டி நான் எடுக்காமல் இருந்ததுனால வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்பொழுதும் போல் ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் போயிட்டுருந்தது வண்டி. போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சடனாக போய் நான் நிப்பாட்டின இடத்துல அந்த கடைக்கு முன்னாடியே பிரேக் பிடிச்சி நிப்பாட்டும் போது பிரேக் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆகி ஆக்சிலேட்டர் ஒரே ரேஸ் ஆகி வண்டி திரும்பி விழுந்துடுச்சு. இல்லை நானும் விழுந்துட்டேன். விழுந்ததில் ஒரு கால் மட்டும் ஓடி போய் அடிபட்டுடுச்சு. அது பார்த்திங்கன்னா கால் வந்து காயம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காயமாக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் கொஞ்சம் காயமாயிடுச்சு கால் இந்த ஒரு கை மட்டும் பார்த்திங்கன்னா வீக்கம் குறையவே இல்லை. இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு டிடி போட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து டிடி போடணுன்னு இருக்காங்க. கொஞ்சம் ஆனால் பெயின் இருக்குது. இந்த கையிலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக ரேஷஸ் ஆகிடுச்சு. ஆனால் பெயின் ரொம்ப. கால் வந்து அடிபட்டதை விட இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நடக்க முடியல. கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னு தெரில, எனக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் சைட் கால் அடிபட்டுருச்சு பாப்பாவோட வண்டியில் வரும்போது. அதுவும் வந்து பஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது பாலம் சின்னதாக இருக்கும், அணக்கரை பாலம் ஒரு பாலம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் அப்படியே பஸ் வந்து கிராஸ் பண்ணி இழுத்துட்டான். அதில் வந்து லைட்டாக அந்த கால் அடிபட்டு இப்போ தான் காயெல்லாம் ஆரம்பிச்சு. அடுத்து இந்த கால். நான் வந்து கடவுள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்புகிறேன். நான் வந்து அந்த அடிப்பட்ட இடத்துல என்னை வந்து ஓடி வந்து இந்த வண்டியை தூக்கி வண்டியை ஆஃப் பண்ணி எனக்கு தண்ணி கொடுத்து அந்த கடையில் உட்கார வச்சு அந்த நிமிஷம் நான் முருகனை தான் நினச்சிட்டேன். யாரும் இல்லாத நமக்கு வந்து கடவுள் ஏதோ ஒரு துணையாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்காரு. பாப்பா நம்ம கூட இல்லை. நல்லவேளை பாப்பா கூட போயிருந்தா பாப்பாவுக்கு என்ன இருக்குமோ, ஏதோ நம்மளோட போயிடுச்சு, இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு என் மனசை நான் தேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் கூட எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்கும்போது கவனமாக எடுங்க. சர்வீஸ் பண்ணும்போது பிரேக் ஒயரையும் செக் பண்ணி சர்வீஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. ஜென்னை விட லேடிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நமக்கு வந்து சடனாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. ஜென்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து 3 years 4 years